ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிளுக்கு அதில் ஒரு தனி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் தனியாக ஒரு மார்க்கெட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிராண்ட் கூட காம்படிட் பண்ணணும்னு இன்றைக்கி நிறைய பிராண்ட் வந்து நினைக்கிறாங்க. கூகுள், சாம்சங் இந்த மாதிரியான பிராண்ட்லாம் இன்றைக்கி கரண்ட் ஸ்டேட்டில் ஆப்பிள் பிராண்ட் கூட வந்து ஒரு காம்படிஷன் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு 10 இல்லை 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே வந்து அதை ஆப்பிள் பிராண்டோட காம்படிட்டர் இல்லை. யார் ரியல் காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூ நெவர் ஹர்ட் அபவுட் இம். இட்ஸ் HTC. HTC அப்படின்ற ஒரு பிராண்ட் தான் வந்து ஆப்பிள் கூட ரொம்ப வந்து கிட்டத்தட்ட டிசைன் வைஸும் சரி, சாஃப்ட்வேர் வைஸும் சரி போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு அந்த பிராண்டை பற்றி தெரியாது அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் இப்படி பேர் தெரியாமல் இருந்த இந்த பிராண்ட் எப்படி வந்து ஆப்பிள் கூட காம்படிட் பண்ணாங்க, எப்படி யூஎஸில் வந்து அதிகமான மார்க்கெட் ஷேர், ஆப்பிளை விட அதிகமான மார்க்கெட் ஷேரை எப்படி HTC வச்சுருந்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். 1997 சேர் வாங் அப்படின்ற ஒரு உமன் ஃபவுண்ட் பண்ண பிராண்ட் தான் இந்த HTC, ஹைடெக் கம்ப்யூட்டர். இதுதான் HTCயோட ஃபுல் ஃபார்ம். HTC தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனை இண்டஸ்ட்ரிக்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னுக்கெல்லாம் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. HTC லான்ச் பண்ண அவங்களோட ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா HTC G1. இந்த ஃபோன் தான் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸோட ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த HTC G1 ஸ்மார்ட் ஃபோனை யூஎஸோட ரொம்ப பாப்புலரான கம்பெனியான டெலிகம்யூனிகேஷன் கம்பெனியான T-Mobile கூட டைப் பண்ணி தான் லான்ச் பண்ணாங்க HTC. இந்த HTC G1 லான்ச் பண்ணி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போணுச்சு. எந்த அளவுக்கு சக்ஸஸாக போணுச்சுன்னா லான்ச் பண்ண ஒரே மாதத்தில் 1 மில்லியன் டிவைஸ் வந்து சோல்வ் பண்ணி முடித்தாங்க. 2008 இது ரொம்பவே பெரிய விஷயம். அந்த G1 ஃபோன் பெரிய சக்ஸஸாக போனதுக்கு முக்கியமான காரணம் அதோட டிசைன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டச் ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லைட் பண்ணால் வந்து ஒரு கீபோர்ட், ஒரு ஃபுல் ஃபிசிக்கல் கீபோர்டும் கொடுத்துருந்தாங்க. தேவைப்படாத போது அந்த கீபோர்டை நம்மளால் ஸ்லைட் பண்ணி ஹைட் பண்ணி வைக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டிசைன் வந்து 2008 ரொம்பவே பிடிச்சிருந்தது. லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபோனே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். ஓகே, இந்த டிசைன் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த டிசைனை இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம வச்சு ஓட்டுவோன்னு HTC நினைக்காம ப்ராப்பராக ரீசர்ச் பண்ணி அவங்க லான்ச் பண்ண செகண்ட் டிவைஸ் தான் வந்து HTC ஹீரோ. இவங்க லான்ச் பண்ண செகண்ட் ஃபோனில் அப்படி என்ன தான் வந்து டிசைனை மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா HTC G1 ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கீபோர்ட் கொடுத்துருந்தாங்க. தேவைப்படாதப்போ அதை ஹைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கீபோர்ட் கொடுத்தாங்க. ஆனால் இந்த HTC ஹீரோவில் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 6-7 கீ தான் வந்து ஃபிசிக்கல் கீ கொடுத்துருந்தாங்க, மற்றதெல்லாமே வந்து டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருந்தாங்க HTC. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பல ஆண்ட்ராய்ட் டிவைஸோட பேசிக் டிசைன் எல்லாம் இந்த HTC ஹீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. HTCக்கு அந்த டைமில், அதாவது அந்த HTC ஹீரோ ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஆஃபர் வந்தது. என்ன ஆஃபர்னால், இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண HTC G1 வந்து நீங்கள் T-Mobile கூட வந்து டைப் பண்ணீங்க, இந்த வாட்டி வந்து எங்கள் கூட டைப் பண்ணுங்கன்னு நிறைய பாப்புலர் டெலிகம்யூனிகேஷன் பிராண்ட் வந்து HTCக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஆனால் HTC என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆஃபர்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து ஒரு ஸ்டாண்டலோன் டிவைஸ், அதாவது HTC பிராண்டுக்கு கீழே தான் இதை வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், யாருக்கூடையும் டைப் பண்ணி லான்ச் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. HTCயோட சக்ஸஸ்க்கு எந்த அளவுக்கு அதோட ஸ்மார்ட் ஃபோன் சப்போர்ட் பண்ணிச்சோ அதே அளவுக்கு HTCயோட ஓன் OS HTC சென்ஸும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். 2008 வந்து HTCக்கு வந்து ஒரு லக்கி இயர்னே சொல்லலாம். ஏன்னா HTC ரொம்ப வந்து பீக்குக்கு போன டைம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2008 தான். ஆப்பிள் வந்து 2008 ஒரு வெல் நோன் பிராண்ட். ஆனால் அந்த பிராண்டோட அதிக பாப்புலாரிட்டி வந்து HTCக்கு இருக்கிறதாகவும் HTC வந்து இன்னோவேஷன் வைஸ் அப்புறம் டெக்னாலஜி வைஸ் வந்து ஆப்பிள் கூட ரொம்ப காம்படிஷனாக இருக்காங்கன்னு ஒரு முக்கியமான ஆள் சொன்னாங்க. அந்த முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா IDC, இன்டர்நேஷ்னல் டாட்டா கார்பரேஷன். இவங்களாம் வந்து எஸ்யூம் பண்ணி இவங்களாம் வந்து ரியல் டாட்டா கலெக்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் கூகுள் கூட டைப் பண்ணி நெக்ஸஸ் ஃபோனை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் HTCக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. HTC அந்த வாய்ப்பை ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் பீட்ஸோட 50% ஆஃப் த ஷேரை HTC அக்வயர் பண்ணியிருந்தாங்க. அப்போது அந்த டைமில் அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து $300 மில்லியன். அது மட்டும் இல்லாமல் அவங்க லான்ச் பண்ண HTC XE அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பீட்ஸோட இயர்ஃபோனை பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணாங்க. இந்த விஷயம் அந்த டைமில் ரொம்பவே பெருசாக பேசப்பட்டுச்சு. இந்த வீடியோக்கு நடுவில் நான் ஒரு கேள்வி ஒன்று உங்ககிட்ட கேட்கணும். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு எந்த பிராண்ட் வந்து டுவல் கேமரா செட்டப்பை வந்து இண்டஸ்ட்ரிக்கு, ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? உங்களுக்கு தெரிஞ்சு ஆனஸ்ட்டாக கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். ஏன் இப்போ இந்த கேள்வி நான் கேட்டேன்னா, இப்போ நிறைய பேர் கண்டிப்பாக iPhone 7 Plusன்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆக்சுவலாக HTC தான் ஃபர்ஸ்ட் டுவல் கேமரா செட்டப்பை அவங்களோட HTC One M8 ஸ்மார்ட் ஃபோனில் இண்டஸ்ட்ரிக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆப்பிள் அப்புறம் சாம்சங் இவங்க எல்லாமே வந்து எடுத்து இந்த டுவல் கேமரா செட்டப்பை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க.
2008 அப்புறம் 2009 இந்த வருஷம்லாம் வந்து HTCக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் 2010 தான் பல சர்க்கிள்கள் வந்து HTCக்கு காத்துக்கிட்டு இருந்தது. முதல் சர்க்கிள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன். 2010 ஆப்பிள் ஐஃபோன் 4 லான்ச் பண்ணாங்க. டிசைன் சாஃப்ட்வேருக்காக சில பேர் ஐஃபோன் 4 வாங்கினாங்க. அப்படியே சாம்சங் சைட் போனீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி எஸ் நல்ல டிசைன், சூப்பர் குவாலிட்டி டிஸ்பிளே இதுக்காகவும் சில பேர் சாம்சங் ஃபோனை வாங்கினாங்க. இப்படி நிறைய காம்படிஷன் இருந்தனால HTC மார்க்கெட்டில் யூனிக்காக தெரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். இங்கே வந்து எனக்கு வந்து மார்க்கெட்டிங் டீம் வந்து குறை சொல்கிறதா இல்லை HTCயோட டிசிஷன் மேக்கிங் டீம் வந்து குறை சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா அவங்க மார்க்கெட்டிங்கில் பண்ண பல விதமான சேட் அப்படி ஒன்று ஓவராக மார்க்கெட்டிங் பண்ணுறது, இல்லைனா ஒரு வெள்ளி கூட செலவு பண்ணாமல் மார்க்கெட்டிங் பண்ணுறது. உதாரணத்துக்கு HTC வந்து ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடியோ எடுப்பாங்க. HTC வந்து ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை அவங்களோட யூடியூப் பேஜில் அப்லோட் பண்ணாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. சரி, அந்த வீடியோவாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபோனில் என்ன ஸ்பெக் இருக்குன்னு டெக்ஸ்ட்டில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓவரான மார்க்கெட்டிங். என்ன மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ராபர்ட் டவுனி ஜூனியரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதாவது அயன்மேன் அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை வந்து பிராண்டோட அம்பாசிடராக ஆக்கி HTC M8 அந்த HTC One M8 ஃபோன் இருக்குல்ல அந்த ஃபோனை வந்து ப்ரொமோட் பண்ணி தள்ளினாங்க. அதுக்காக அவருக்கு வந்து பல $1 மில்லியன் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த டைமில் அயன்மேன் அதாவது ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து அவரோட கெரியரோட பீக்கில் இருந்தார். ஸோ அவருக்கு கண்டிப்பாக பல $1 மில்லியன் செலவு பண்ணி தான் இருக்கணும். இப்போது அயன்மேனை வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக HTCக்கு வந்து இது வந்து ஒரு ரீபான், மறுபடியும் தான் அவங்க விட்ட இடத்த பிடிக்க போனாங்க அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நடந்த கதையே வேறு. எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா HTC RDJவை வச்சு அதாவது ராபர்ட் டவுனி ஜூனியரை வச்சு நல்லா ப்ரொமோஷன் பண்ணாங்க. பட் M8 ஃபோன் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. காரணம் ஃபோனில் சில மைனர் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 2015 மக்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் மேலே ஒரு புது விதமான கண்ணோட்டம் இருந்தது. 2008 மக்களுக்கு டிசைன் மேலே தான் ஒரு கிரேஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் HTC வந்து இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ் ஆனாங்க. பட் M8 லான்ச் ஆகும்போது டிசைனை விட பெர்ஃபார்மன்ஸ் மேலே தான் கன்சியூமருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால M8 ஃபோன் கிட்டத்தட்ட ஃப்ளாப் ஆகிடுச்சு. இவ்வளோ செலவு பண்ணி ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகுறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஏன்னா கம்பெனிக்கு இதில் க்ரோத் கிடையாது, இதில் வந்து அவங்களுக்கு லாஸ் தான். ஸோ இது வந்து இன்னும் கம்பெனியை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிடும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்னால் அவங்க வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான முடிவெல்லாம் எடுப்பாங்க. HTCயும் அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான முடிவெல்லாம் எடுத்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா $300 மில்லியன் மறுபடியும் பீட்ஸோட ஓனர் டாக்டர் ட்ரே அவர்கிட்ட வந்து அதை விற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் பிராண்ட் வந்து பீட்ஸை அக்வயர் பண்ணி பீட்ஸோட நெட்வொர்த்தை ரொம்ப அதிகப்படுத்தினாங்க. ஒருவேளை இப்போ மட்டும் HTC அந்த ஷேரை வந்து விற்காமல் அவங்களே வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு அந்த ஷேரோட மதிப்பு வந்து $300 மில்லியன் கிடையாது, $1.5 பில்லியன். ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இல்லாதனால HTCக்கு இங்கே $1.5 பில்லியன் லாஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்த தப்பு என்ன பண்ணாங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஃபோக்கஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போக ஆரம்பித்தாங்க. இப்போ வேணால் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து அதிகப்படியான மார்க்கெட் இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் VR தான் இருக்க போகுது. VR ஹெட்செட் தான் ஃப்யூச்சர் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு VR மேலே வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு அவங்க வந்து VR டிவைஸ் தான் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. HTC 2015 வந்து VR மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்றைக்கி 2024 பார்த்தீங்கன்னா HTCன்னு இல்லை, VR கூட அந்தளவுக்கு க்ரோத் ஆகலை. ஏன் VR வந்து ஜென்ரலாக க்ரோத் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா VRல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்குது, பெரிய பெரிய இஷ்யூஸ்லாம் வந்து VR ஹெட்செட்டில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஆராயாமல் HTC 2015 VR இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கால் வச்சாச்சு. ஸோ இந்த VR ரீசர்ச்சுக்கு காசு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ரெவன்யூ, இதுக்காக HTC என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபோன் மேனுஃபேக்சரிங் டீமை கூகுள்கிட்ட ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டைமில் சக்ஸஸ்ஃபுல்லாக HTC ஃபோனை மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு ரீசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்த டீம் இப்போ போய் கூகுள் பிக்சல் அந்த ஃபோன்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தராங்க. ஸோ இது மூலமாக வந்து HTCக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து கூகுள் வந்து கொடுப்பாங்க, ரெண்ட்டு மணி மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த காசை வச்சு தான் இவங்க வந்து இப்போ கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க HTC. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன்.
HTC 2024 அவங்களோட புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்கன்னு. சரி எப்படி தான் இருக்குது அந்த ஃபோனு அப்படின்னு போய் பார்க்கறதுக்காக அவங்களோட யூடியூப் சேனல் போனால் எப்பயும் போல் ஒரு நார்மலான ட்ரெடிஷ்னல் வேல வந்து ஃபோனில் என்னென்ன ஸ்பெக் இருக்குன்ற ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. இதுவே வந்து சாம்சங் வந்து ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுறாங்கன்னா என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டெக் யூடியூபர்ஸை கூப்பிட்டு அவங்க கூட வந்து ஒரு NDA கான்ட்ராக்ட் போடுவாங்க. ஓகே, அந்த NDA கான்ட்ராக்ட் போட்டுட்டு அவங்கக்கிட்டலாம் ஃபோனை கொடுத்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணி இதை வந்து ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள், எல்லோரும் ஒரே டைமில் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சாம்சங் வந்து இந்த பெரிய பெரிய டெக் யூடியூபர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அதே டைமில் அவங்களும் ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே டைமாக இருக்கும். ஸோ எதுக்கு அந்த மாதிரி சாம்சங் செய்ய சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் வந்து ஒரு நியூ ப்ராடக்ட்க்கு ரொம்ப பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சாம்சங் வந்து இந்த மாதிரி டெக் யூடியூபர்ஸ் கூட டைப் பண்ணுறாங்க. ஆனால் HTC இந்த மாதிரி எந்த விதமான மார்க்கெட்டிங் மூவ் பண்ணாமல் அப்படியே அப்டேட் ஆகாமல் 2008 தங்கிட்டாங்க. அவங்க நினச்சிட்டாங்க அவங்க அப்லோட் பண்ணால் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க போல். பட் ஆக்சுவலாக HTC பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பேட் மூவ் தான். ஸ்டில் இப்போ பண்ணுறது ஒரு பேட் மூவ் தான். ஸோ என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து யார், நான் வந்து ஒரு சின்ன யூடியூப் கிரியேட்டர். நானே கடைசியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்கலாம், இங்கே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நான் போட்ட ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸில் வந்து அந்த அளவுக்கு வியூஸ் சரியாக போகலை. என்னன்னு நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதோட தம்ப்நெயில் மாற்றணும் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. நான் தம்ப்நெயிலை மாற்றினோன்னே அதில் வந்து ஒரு டிராஸ்டிக்கான வியூ வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து ஒரு சின்ன யூடியூபர், எனக்கே இவ்வளோ விஷயம் தெரியும்போது நானே இவ்வளோ அனலைஸ் பண்ணும்போது HTC எவ்வளோ பெரிய பிராண்ட், அவங்க எப்படி அனலைஸ் பண்ணணும்? ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருந்தால் எப்படி பிராண்ட் வளரும்? கண்டிப்பாக பிராண்டுக்கு வந்து ஒரு க்ரோத்தே இருக்காது. ஸோ இந்த வீடியோவை முடிக்கும் போது எனக்கு பிடிச்ச ஒரு பழமொழியோடு முடிக்கலான் இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு அது வந்து ரொம்ப ரிலேட் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான். அவ்வளோதான்.